அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள இந்த வீடியோல பார்க்குறோம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களுடைய இறுதி தீர்ப்பு என்னவா இருக்கு? ஸோ இத பற்றி தாங்க இந்த வீடியோல நாம இப்ப முழுமையா நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல அதிக அளவுல காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்துல டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான காலி பணியிடங்கள தேர்வு செய்யும் பணிகள் போயிட்டே இருக்குங்க. என்ன சார் இந்த செய்முறை தேர்வுல ஒரே ஒரு வித்தியாசமான கால் லெட்டரு இதெல்லாமே இறுதித்தன்மையா என்னதான் இருக்கு? இந்த செய்முறை தேர்வுடைய கால் லெட்டர்ல நமக்கு என்னதான் இறுதியா கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தினக்கூலி ஓட்டுநர், நடத்துனர் பணியிடங்களுக்கு பெறப்பட்ட 19, 11 அன்று நடந்த எழுத்துத் தேர்வுல நீங்க பங்கேற்றீங்கன்னா, உங்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் கால் லெட்டர். ஸோ அந்த கால் லெட்டர்ல பொறுத்தவரைக்கும் என்னதான் இருக்கும் கால் லெட்டர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா எடுத்துட்டு வரணும். அவங்க குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கால் லெட்டர்ல எடுத்துட்டு வர மாரி நீங்க பார்த்துக்கணும். அடுத்தடுத்த அறிவிப்புகள், பணியிடங்கள் யார் யாருக்கெல்லாம் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு, ஸோ புதிய பணியிடங்கள் அந்த நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு இந்த 2 தேர்வுகளுமே நீங்க பங்கேற்றுட்டு பாஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தாங்க அரசு போக்குவரத்து கழகத்தில காலி பணியிடங்கள நிரப்புறதுக்கு உண்டான டைம் வந்தாச்சுங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வு இந்த செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுக்கு தற்சமயம் கால் லெட்டர் எல்லாமே பப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அந்த கால் லெட்டர பயன்படுத்தி தான் நீங்க உங்களுக்கு உண்டானத செஞ்சுக்கணும். என்ன ஒரு முக்கியமான விஷயம், அப்படி ஒரு கால் லெட்டர்ல என்னதான் அடங்கி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பிராக்டிகல் மற்றும் செய்முறை இன்டர்வியூக்கு உண்டான நேர்முக தேர்வுல என்னென்னலாம் கேட்க போறாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பிரத்யோக வீடியோவ நம்ம சேனல் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில நீங்க வந்து என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 10த் பாஸு, இ அதுக்கப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸு, கண்டக்டர் லைசென்ஸு, அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வாகன நெறி அந்த நெறிமுறைகள், அந்த என்ன மாரி நீங்க எடுத்துருக்கணும். அதே மாரி ரிட்டன் எக்ஸாம்ல 50 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க? ஸோ மத்த மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? அதை பற்றியும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மதிப்பெண்கள் என்ன அளவுக்கு இருக்கு? அப்படின்றத உங்களுக்கு அத பேஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80 மார்க்கு இல்லன்னா ஒரு 70 மார்க்கு ஸோ அவ்வளோக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த செய்முறை தேர்வு, ரிட்டன் எக்ஸாமு அனைத்துமே சேர்த்து தாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அ எஸ்இடிசி ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு உண்டான பணி வாய்ப்ப விரைவில் வெளியிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ல ஒரு டிஎன்எஸ்டிசிக்கு உண்டான காலி பணியிடங்களுடைய அறிவிப்ப விரைவில் வெளியிட போறாங்க. அந்த காலி பணியிடங்களுடைய அறிவிப்புக்கு இப்பொழுதிருந்தே தயாராகிக் கொள்ளுங்கள். ஸோ மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து சொந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா? நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோடயே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.